new 12th standard students. நான் மிருதுலா from 100 learning. இந்த 12th standard journey சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா முடிக்கணும். சோ அதுக்கு தேவையான 1 year சூப்பரான ஒரு மாஸ்டர் பிளான பார்க்க போறோம். எல்லா சப்ஜெக்ட்க்கும் இருக்கு. இன்னைக்கு நம்ம மேக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். பிகாஸ் மேக்ஸ்ல சென்டர் எடுக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே சோ நம்ம வந்து 11th முடிச்சிருக்கோம், 10th முடிச்சிருக்கோம், 2 பப்ளிக் கொடுத்தாச்சு. இது 3வது பப்ளிக் எக்ஸாமா இருக்க போகுது. சோ நம்மள சுத்தி எத்தனைதான் நெகட்டிவிட்டி இருந்தாலும் சோ நம்ம என்ன மார்க் இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்டா மாறி இருக்கு. சோ அது கண்டிப்பா உங்களையும் இன்ஸ்பயர் பண்ணும் நான் நம்புறேன். சோ தோத்துட்டா உலகம் என்ன சொல்லுதோ, நீ இதை படிக்கணும்னா நீ இதான் படிக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துடும். ஆனா அதுவே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் உலகம் கேட்கணும். சோ சாய்ஸ் உங்களோட தான். சோ நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா செகண்ட் ஒன்னா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நீங்களும் யோசிக்கிறீங்கன்னா அது எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு எக்ஸாம் கொடுக்கும் போதும் சரி, சோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணாலும் எந்த ஒரு பாயிண்ட்லயுமே இந்த கோட்டை மட்டும் நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க. இதுதான் நம்மள ஒவ்வொரு நாளும் இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாமையும் கொடுக்க வைக்க போகுது. அப்படிதானே? சோ இந்த சேலஞ்ச் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த வருஷத்தை சூப்பரா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஜெயிக்க போறோமா இல்லையா? சோ அது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாய்ஸ் உங்களோட தான். அண்ட் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதே பரபரப்போட இன்னுமே நிறைய பேர் இந்த வெயிலையும் தாக்கு பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டே தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ மேத்ஸ்ல உங்களுக்கு எத்தனை சாப்டர்ஸ் பினிஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. சோ தட் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் எல்லாம் பிளான் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி இந்த 2 monthsக்கான பிளானும் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன் ஒரு வீடியோல. அது பார்க்கலாம் அப்படின்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அது ஒரு டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். சரி, அப்ப நமக்கு சாலிடா கிடைக்க போறது இந்த மே மந்த்ல இருந்து நவம்பர் வரலும் கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் இருக்கு. இந்த 7 மாசத்துல நம்ம 12 சாப்டர் சூப்பரா தட்டி தூக்கணும் இல்லையா? அப்படி பார்த்தோம் அப்படின்னாலே ஆவரேஜா ஒரு மாசத்துக்கும் 2 சாப்டர் நம்ம பினிஷ் பண்ணணும். சோ இப்போ இந்த கணக்கை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த ஒரு எக்ஸாம்லயுமே தடுமாற்றமே இல்லாம சூப்பரா ஸ்கோர் பண்ணிடலாம். அது வரப்போற இருக்கட்டும், குவார்டர்லியா இருக்கட்டும், ஹாஃப் இயர்லியா இருக்கட்டும், பப்ளிக்கா இருக்கட்டும். சோ அது மாதிரி இந்த பிளான் இருக்க போது இப்பயே இதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. சரியா? சோ இப்போ முதல்ல இந்த மே மாசத்துல நம்ம வால்யூம் 1 நிறைய ஸ்கூல் ஆல்ரெடி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ரிசஸா இருக்கட்டும், காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கட்டும், இது ரெண்டையும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டுமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் தான். சோ அப்படின்னா ஓகே, இல்லைன்னா இந்த மந்த் ஃபுல்லா நம்ம இந்த 2 சாப்டர்ஸ் டார்கெட் பண்ணி சூப்பரா பினிஷ் பண்ணிடலாம். அடுத்தது ஜூன் மந்த்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வால்யூம் 1ல 3rd சாப்டரும் 5th சாப்டரும் பண்ணலாம். பிகாஸ் 4th சாப்டர் வந்துக்கு அதுக்கு அவ்வளவு வெயிட்டேஜ் கிடையாது. சோ அதனால அதை லாஸ்ட்ல பாத்துக்கலாம். இந்த 4 சாப்டர் நீங்க தரோ பண்ணீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட வால்யூம் 1 மேக்ஸிமம் பினிஷ் பண்ண மாதிரி தான். சோ ஜூனுக்குள்ள நம்ம இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த 4 சாப்டர்ஸ்ல தரோ பாயலாம். அடுத்தது ஜூலை வரும்போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சோ மிட் டர்ம் எக்ஸாம்ல இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நடந்துட்டு இருக்கும். சோ 6th சாப்டர் முடிச்சிட்டு இந்த 4 சாப்டர்ல நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணிருந்தோமோ அது எல்லாத்தையும் ஒரு குயிக் ரிவிஷனும் நீங்க பண்ணிடணும். சோ நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்லாம் என்னென்ன क्वेश्चंस எல்லாம் இதுக்கு முன்னாடி பப்ளிக்ல கேட்டிருக்காங்க லாஸ்ட்ல சொல்ல போறேன். சோ ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட். ஓகே, சோ அடுத்தது ஆகஸ்ட் மந்த்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வால்யூம் 2க்கு ஜம்ப் பண்ணலாம். சோ ஃபுல்லா டிஃபரன்ஷியேஷன் தான். சோ சாப்டர் 7 and 8 இந்த 1 மந்த்ல நம்ம ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணோம். பிகாஸ் அப்பதான் நமக்கு குவார்டர்லியும் வரும். அதனால அதோட சேர்த்து வால்யூம் 2 தரோ பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் வரும்போது செப்டம்பர்ல நீங்க 9th and 10th சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அக்டோபர்ல 11th and 12th. சோ இப்படி பண்ணோம் அப்படின்னா கரெக்டா கேப் விட்டு இந்த டார்கெட்டை இன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த வருஷம் ஃபுல்லா இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. சோ ஒரு மாசத்துல நம்ம 2 சாப்டர் தான் பண்ண போறோம். சோ அதுல நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் சோ நம்ம டெய்லி ஒரு 10 ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். அது மார்னிங்கா இருக்கலாம் இல்ல ஈவினிங்கா இருக்கலாம். சோ உங்களுக்கு எந்தெந்த பீரியட் ஆஃப் டைம் கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ வீக்கெண்ட்னா கொஞ்சம் 2 எக்ஸசைஸ் சேர்த்து கூட சால்வ் பண்ணலாம். இப்ப நம்ம இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ். சோ இது எப்ப பே ஆஃப் கொடுக்கும்? ஒவ்வொரு தடவையும் நீங்க எக்ஸாம் கொடுக்க உங்களுக்கு அந்த பே ஆஃப் எல்லாம் நீங்க கண் கூட பாப்பீங்க. ஓகேவா? சோ அடுத்தது நவம்பர்ல என்ன பண்ணா நம்ம அந்த விட்டு வச்ச இந்த 4th சாப்டரோட சேர்த்து வால்யூம் 2 கம்ப்ளீட்டா நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? சோ அப்பதான் டிசம்பர் வரும்போது நமக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துரும். அப்ப நம்ம ஒரு கம்ப்ளீட் ஆல் ரவுண்ட் ரிவிஷன் வால்யூம் 1 and வால்யூம் 2க்கு பண்ண முடியும். சோ கரெக்டா நான் சொன்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மந்த்துமே நீங்க கரெக்டா எக்ஸாம்ஸ் முடிக்க you will get thorough in everything. சோ கடைசியா கிரியேட்டிவ் क्वेश्चन கேட்டா கூட நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. அந்த அளவு நம்ம தரோ ஆயிடும். ஓகேவா? சோ இப்ப ஜனவரி இருந்து மார்ச் வரை நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப ரிவிஷன். சோ நிறைய பப்ளிக் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து திரும்ப நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சோ இதோட சேர்த்து ரிவிஷன் பேப்பர்ஸா இருக்கட்டும், ஹாஃப் இயர்லி பேப்பர்ஸ், ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கிரியேட்டிவ் क्वेश्चंस கேட்டிருப்பாங்க. அப்ப இந்த 2 மாச பீரியட் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், கிரியேட்டிவ் क्वेश्चंस எல்லாம் சால்வ் பண்றதுக்கு இது சாலிடா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா சென்டம் தான். சோ அதுக்கு மிஸ் ஆக சான்ஸே கிடையாது. சோ அதனால இந்த பிளானை டெஃபினட்டா கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி 100 learningல நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஆன்லைன் அட்மிஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது முழுக்க 100 learning ஆப்ல தான் இருக்க போகுது. சோ நம்ம ஃப்ரீயா யூடியூப்ல எடுக்கிறதுக்கும் இங்க ஆப்ல எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இங்க நம்ம ஆப்பை பொறுத்தவரை எல்லாமே ஷெட்யூல்
ஓகேவா? சோ நீங்க ஷெட்யூல் ஃபாலோ பண்றீங்களா இல்லையோ, சோ நாங்க உங்களை கரெக்டா அதை ஃபாலோ பண்ண வச்சு ஒவ்வொரு மாசம் நான் சொன்ன மாதிரி இந்த டார்கெட்ஸ் எல்லாம் டெஃபினட்டா ஃபினிஷ் பண்ண வச்சிரும். இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளமும் நீங்க எங்களோட சேர்ந்து சால்வ் பண்ண போறீங்க. உங்களுக்கு தேவையான ஃபார்முலா ஷீட்ல இருந்து ஒரு நாளும் உங்களுக்கு அந்த மென்டார்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ஆனாலும் எனக்கு இந்த 10 சம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எப்படி கரெக்டா நம்ம டைமை மேனேஜ் பண்றது, சோ நான் எந்த ரேஞ்ச்ல இருக்கேன், சோ என்ன சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்டாஃப் தேவை அப்படின்னா டெஃபினட்டா ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கும். ஏன்னா 12th அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ். ஸோ நமக்கே தெரியாம நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். ஸோ வீட்டுல ஒரு ப்ரெஷர் இருக்கலாம், கண்டிப்பா இந்த மார்க் வாங்கணும், இந்த காலேஜ் போகணும் அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கும். ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாம ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்டா கண்டிப்பா நம்மளோட சேர்ந்து நீங்க படிக்கலாம். ஓகேவா? சோ அப்படி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் we are definitely waiting for you guys. ஓகே, சோ அடுத்தது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், சோ உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுல பாருங்க, நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் நம்பர்ஸும் இங்க கொடுத்துருக்கேன். சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சோ இது வந்து எல்லாமே மார்க் பண்ணி, சோ இது வந்து 5 மார்க் தனியா, 3 மார்க்ஸ் தனியா. ஓகேவா? சோ ஒரு சில சம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு PDF நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல அப்படியே போஸ்ட் பண்ணிடுறேன். சோ தட் நீங்க இந்த ஒரு சாப்டருக்கும் என்ன பண்ணலாம், நீங்க இப்போ இருந்தே பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் இது 2020 இருந்து இருக்கு, இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ அப்ப நீங்க அந்த மாதிரி பேட்டர்ன் தான் இப்ப அடுத்த வருஷமும் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னிலிருந்து day 1ல தான் நம்ம இந்த ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் பத்தின பயம் டோட்டலாவே இருக்காது. சோ மேக்ஸ் என்னதான் உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் ஆனாலும் பட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது கண்டிப்பா கேரண்டீட். ஓகேவா? சோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். சோ கண்டிப்பா அவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் PDFs எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிடுவோம். சோ ஜாயின் தேர் அண்ட் ஜஸ்ட் ஸ்டே டுகெதர். நம்ம எல்லாமே இனி வரப்போது இந்த ஒரு வருஷம் ஜர்னில we definitely want you guys. சோ எப்படி நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல 10th ஸ்டாண்டர்ட்ல சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்க சப்போர்ட் அடுத்த இன்னொரு வருஷத்துக்கு டெஃபினட்டா தேவை. சோ we are just waiting. சோ சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். சோ நீங்களும் ரெடி அப்படின்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி டு கெட் சென்டம் இன் த 2026 பப்ளிக் எக்ஸாம்ல.